வணக்கம். இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் சன்னா மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெள்ளை கொண்டைக்கடலை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு 5, 6 எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வெங்காயம் 2, அப்புறம் உருளைக்கிழங்கு 1, அப்புறம் பூண்டு, இஞ்சி. இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணி இந்த வெள்ளை கொண்டைக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். வெள்ளை கொண்டைக்கடலை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ இது குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். எடுத்து சன்னா மசாலா பண்ண போகிறேன். ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும், அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 6 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு இப்போ குக்கரில் போட்டிருக்கேன். அதே போல் பார்த்தா உருளைக்கிழங்கு 1 போட்டிருக்கேன். இது வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொண்டைக்கடலை 3 விசில் வந்தவொடனே எடுத்துடுறேன். இப்போது 3 விசில் வந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணி போகிறோம். மசாலா போட்டுடலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளியிலேருந்து வேக வச்சுட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டேன். அதே போல் வெங்காயம் பாதியாக கட் பண்ணிவிட்டு அது வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொண்டைக்கடலை நல்லா வெந்து எடுத்துட்டேன், வேக வச்சு எடுத்துட்டேன் குக்கரில் போட்டு. அதே போல் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்னென்ன மசாலான்னு நான் சொல்லிடுறேன். தக்காளி வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதே போல் வெங்காயமும் வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் வந்து கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் இதுக்கு மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா நானே வீட்டிலே அரைச்சிது. அதே போல் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு. இப்போது இந்த கொண்டைக்கடலை மசாலா சுவையாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ ரெடி பண்ணிடுவோம். குக்கர் பாத்திரம் வச்சுருக்கிறேன், சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூட நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலரில் பொரிஞ்சு வரட்டும். அதெல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் அதையும் போட்டுக்கிறேன். மீடியமான ஃப்ளேமில் வச்சு தான் நான் எல்லாமே செய்கிறேன். நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கூட கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது கூட தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கிறது கூட. இப்போ நல்லா பாயில் ஆகட்டும், நல்லா வேகட்டும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் வீட்டிலேயே ரெடி பண்ண கரம் மசாலா அது. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். நல்லா மசாலா வாசனையாக ரெடி ஆகுது. சூப்பர் சுவையாகவும் இருக்கும். அது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா திக்கான இருக்கும், அதே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இதை கூட உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் லேசாக போட்டுக்கிறேன். இன்னும் சுவை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். லேசாக குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொண்டைக்கடலை போட்டுருவோம். கறிவேப்பிலை ஒரு தூள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன்.
இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி நல்லா பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். நல்லா திக்கான கொண்டைக்கடலை மசாலா ரெடி ஆகிடுச்சு. சுவையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் சிம்பிளாகவும் முடிஞ்சிருச்சு. அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொடுக்குறேன். சுவையான டேஸ்ட்டான சன்னா மசாலா ரெடி. சுவையான டேஸ்ட்டான ஆரோக்கியமான சன்னா மசாலா கொண்டைக்கடலை மசாலா ரெடி.